ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரையின் 92 விளக்கம். நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவம் ஆயினேன். நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன். நந்தி அருளாலே நானிருந்தேனே. நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின் ஜீவனாய் விளங்கிய என் மூச்சிற்கும் என் மூச்சின் ஆதி மூலமாக என் நாபிக் கமலத்தில் கூடிக்கொண்டிருந்த சிவத்திற்கும் இடையில் மறைத்து நின்றிருந்த நந்தி அருள் கூர்ந்து விலகினதினாலேயே மூலமான சிவத்தை என் ஜீவன் நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவம் ஆயினேன். நாடிய என் ஜீவனுக்கும் சிவத்துக்கும் இடையில் விலகி நின்றிருந்த நந்தி அவ்வாறு நின்றபடியே இருந்ததின் காரணம் என் ஜீவனான ஒவ்வொரு மூச்சின் சத்தத்தின் உள்ளேயும் மூலமான சிவமானது கூடியபடியே இருந்து நான் சதாசிவம் ஆயினேன். நந்தி அருளால் மெய்ஞானத்துள் நன்னினேன். அவ்வாறு என்றும் விலகி நின்ற நந்தியின் அருளால் சதாசிவமாகவே ஆனதால் என் ஜீவனுடன் சேர்ந்த மெய் என்னும் உடம்பின் உள்ளேயும் மூலமான பரசிவம் பொருந்தி நிற்க நந்தி அருளாலே நானிருந்தேனே. அதுவரை அது இது என என்றிருந்த நான் நந்தி அருளாலே நான் நானாகவே, அதாவது சிவமாகவே ஆயினேன் என திருமூல நாயனார் தாம் பெற்ற அனுபூதி நிலையை இந்த திருமந்திர உரையின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். திருச்சிற்றம்பலம்.